வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க பரோட்டா வீட்டிலையே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக செய்யலாங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் பரோட்டா செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நிறையா ஊற்ற வேண்டாம். எல்லா மாவுலையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வழக்கமாக பிசைகிற மாதிரி பிசைச்சிக்கலாம். மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்லா அழுத்தி பிசையணுங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். பரோட்டாக்கும் அதே மாதிரி தான். நல்லா இப்படி இழுத்து வச்சு நல்லா பிசையணுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு திரும்ப பிசைஞ்சிக்கலாம். நம்ம கடையில் போடுற மாதிரி நிறையா ஆயில் விட்டு அந்த மாதிரிலாம் பிசைய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசையணுங்க. இப்போ திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளை எடுத்துக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு ஈக்குவல் சைஸில் இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி தட்டையாக்கிக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். சைஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க, ஷேப்பும் முக்கியம் இல்லை, நம்ம தின்னாக உருட்டணும், அவ்வளோதான். இதே மாதிரி 2-3 செஞ்சு வச்சுக்கலாம்.
எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதில் ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து கட்டையில் வச்சு இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ அது மேலே இன்னொரு பூரி மாவை எடுத்து வைக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 3 மாவு எடுத்து வைக்க போகிறேங்க. நீங்கள் 4-5 வச்சிங்கன்னா நிறையா லேயர்ஸ் வரும். எனக்கு இதுவே போதும். இப்போ பூரிக்கட்டையில் நல்லா தேய்ச்சி விடலாம். நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சு கூட இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். இன்னும் நல்லா நீட்டி தேய்க்க முடியும். அப்படி பண்ணால் தேய்ச்சதை நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாக்கிட்டு ஆயில் விட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டா மாவை எடுத்து பேனில் போடலாம். நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, பரோட்டாவுக்கு வழக்கமாக சேர்க்குற மாதிரி அதிக ஆயில் சேர்க்கல நம்ம. ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக இந்த மாதிரி சேர்த்து தாங்க ஆகணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நமக்கு அந்த லேயர்ஸும் நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது போடலாம். அதே மாதிரி தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வைக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது. கொஞ்சம் பொறுமையாக தாங்க வேக வச்சு எடுக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், அடுத்த பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்சதை விடவே நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்குங்க. தேங்க்யூ.